தேவனை ஏன் என்னை கைவிட்டி? ஆம், அது வரைக்கும் கைவிடவே இல்லை இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பிதா கைவிடவே இல்லை. லாசரு கல்லறையிலிருந்து பேசுகிறார், மற்ற எல்லாரும் ஜெபிக்கிறார். எந்த இடத்திலும் பிதாவாகிய தேவன் அவரை கைவிடவே இல்லை. இவரே நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் சொன்ன வார்த்தை, அப்படிப்பட்ட வார்த்தை தான் வந்துச்சு. ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கைவிட்டார். ஏனென்றால் நீங்கள் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக, நீங்கள் ஆண்டவரோடு சேர்த்துக் கொள்ளப்படுவதற்காக, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர் கைவிடப்பட்டார். ஏன் கைவிடப்பட்டார் அப்படின்னா, இப்போது இயேசு மாத்திரமில்லை, சிலுவையில முழு உலகத்துடைய பாவம் வைக்கப்பட்டிருக்கிறது. சிலுவையில மொத்த உலகத்துடைய பாவம் வைக்கப்பட்டிருக்கிறதுனால ஸ்தோத்திரம், பாவத்தை பாராத சுத்த கண்ணனே என்று பிதாவை குறித்து வாசிக்கிறோம். இப்ப பாவத்தை பார்க்க முடியவில்லை. இயேசு மாத்திரமல்ல, இயேசு மேல பாவம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த இடத்துல ஒரு கைவிடப்படுதல் நடந்தது பிரியமானவர்களே. இப்ப ஆண்டவர் சொல்லும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை மறைத்து கொண்டார், அவருடைய முகத்தை மறைத்து கொண்டார். தேவன் தம்முடைய முகத்தை மறைத்து கொண்ட உடனே அது வரைக்கும் தேவனுடைய முகத்தை பார்த்து கொண்டே, அந்த பிரசன்னத்தை பார்த்து கொண்டே, அந்த பிரசன்னத்துல என்ஜாய் பண்ணி கொண்டே இருந்தார்ல. இப்ப அந்த முகத்தை பார்க்க முடியவில்லை. அந்த சிலுவையிலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை. உணர முடியாம எங்கெல்லாம் பாவம் அதிகமாகுதோ அங்க பிரசன்னத்தை உணர முடியாது. எங்கெல்லாம் பாவம் செய்கிறோமோ, நம்முடைய குடும்பங்களில் பாவம் பெருகுதோ, அந்த இடத்துல பிரசன்னத்தை உணரவே முடியாது. நம்ம என்னைக்கெல்லாம் தேவனுக்கு விரோதமா செயல்படுறோமோ, என்னைக்கெல்லாம் தேவன் அன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அன்னைக்கெல்லாம் பைபிள் படிக்கலையோ ஜெபிக்கலையோ அன்னைக்கு பிரசன்னத்தை உணரவே முடியாது. ஏன்னா நம்ம அவரோட இல்லாத போது இப்படி பிரசன்னத்தை உணர முடியும். இங்க பார்க்கும்போது முழு பாவம் வைக்கப்படும் பொழுது அவர் பிரசன்னத்தை உணர